அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுடைய கட்டண பயிற்சி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற வகுப்பு நாளை தினம் துவங்குகிறது. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு நம்மளுக்கு ஜூலை 25ஆம் தேதி நம்மளுக்கு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை இருக்காது. அதே மாதிரி வரைபடம் சார்ட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்காது. நியூஸ் பேஸ்ட் இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் லாஜிக் மூமெண்ட் அடிப்படையில் தான் நம்ம சந்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்மளுடைய வகுப்பு இருக்கும். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறக்கு இது ஏதுவாக இருக்குமே தவிர நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய வகுப்பு இருக்காது. அதனால் நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணக்கூடிய திறன் இருப்பவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது கட்டாயம் கிடையாது. இல்லை நான் இணைந்தாலே போதும், நான் பணம் கட்டினாலே போதும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பணத்தை வீணடிச்சிடாதீங்க. கட்டண பயிற்சின்னு பணம் செலுத்தி நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சுய முடிவெடுக்கும் திறன் இருக்கக்கூடிய திறனில் தான் நம்மளுக்கு லாபமோ நட்டமோ பார்க்க முடியும். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நிஃப்டி இன்றைக்கி லைஃப் ஹை பண்ணியிருக்காங்க. இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். முதல்ல நம்மளுக்கு சென்ற வாரத்தோட நம்மளுக்கு ஹை லோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சென்ற வாரத்தில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 24,592. இப்போ அதனை இன்றைக்கி கடந்திருக்காங்க. ஆனால் க்ளோசிங் அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கால் செல்லர் அவங்க பேனிக் ஆகலை. ஏன் ஆகலை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது சென்ற வாரத்தோட ஹை அருகில் இருக்குது. அப்போ நாளை தினம் என்ன மாற சிம்டம்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போது இந்த ஹைக்கு மேலே மெயின்டைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் அப்போது ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ். கண்டிப்பாக எஸ்டர்டே ஹை மேலேனாலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்க போகிறாங்க. அதனால் இந்த மூன்றுமே உங்களுக்கு ஒரு சேர இருந்தால் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இதில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு இது அப்படியே மாறுபட்டு ஓப்பன், எஸ்டர்டே லோ பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, இந்த 3 பேட்டர்னில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்தையோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கக்கூடிய. அப்போது பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி தாக்கம் நாளைக்கு கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக ஓப்பன் அப்படிங்கிறது, ஏன்னா ஓப்பனில் இருந்து தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் புரிதல் இப்போ கொண்டு வாங்க. இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொடர்பு தான் ரேஞ்ச். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு மொத்தம் 113 புள்ளிகள் தான் பயணம் கொடுத்துருக்காங்க. இதே அதற்கு முன்பு ஒரு 5 நாட்கள் இது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 260 புள்ளிகள், இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 210 புள்ளிகள், இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 புள்ளி தான் ரேஞ்ச் இருந்திருக்கு. இங்கே 110 புள்ளி, அது இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே 110 புள்ளி. அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 100 பாயிண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுது. அப்போ நாளைய தினம் நம்மளுக்கு ஓப்பனில் இருந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருந்து ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் குறைந்தபட்சம் 100 இருக்கணும். அப்போ அதுக்கு மேலே இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு குறைந்தபட்சம் இதுக்கு உண்டான தகுதிங்கிறது 100 பாயிண்ட். அப்போ இந்த ஓப்பன் ஹை லோவுக்கு உண்டான தகுதியில் 100 பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். டேபிள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த டேபிளுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாட் 24,586, இதே ஜூலை கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 24,622. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30 புள்ளிகள் 40 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க. அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் நல்ல பிரீமியத்தில் இருக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் பிரீமியத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வந்ததுன்னா
சப்போர்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம், சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, சப்போர்ட் எடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு ஜாஸ்தி. அதையும் மீறி சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒன் சைடு இறங்கலாம். அப்போ அதுக்குண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 20% தான், 80%. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அடுத்தது யாருக்கு ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி 24,600 கால் போட்டு, நேற்று வந்து பார்த்திங்கன்னா கீழே 24,400 24,500 இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 24,600 அப்படிங்கிறத வந்திருக்காங்க. அப்போ 24,600 அடிப்படையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 24,610 இருக்காங்க. அப்போ 24,600 கால் படி 102னா 24,702, 24,600 கால் 122னா 24,722. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் 90 ரூபா. அப்போ 24,510. அதே ஹை பார்த்தீங்கன்னா 145. அப்போ 24,455. அப்போ இந்த எல்லைகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது இது எதுக்குள்ளே இருக்குது? 24,500 24,700 இந்த எல்லைகள் இருக்கிறதுனால இந்த அனைத்து ஸ்ட்ரைக்குமே நீங்கள் வந்து பின்பற்றி பார்க்கணும். அப்போ நான் முதல் வந்து 24,500 நம்ம எடுத்து அதோட கட்டுப்பாட்டு எல்லை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 24,500 கால் புட்டோட இவங்க தான் நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுடைய சொந்த ஃபைட். அப்போ 24,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை என்ன? அப்போ 24,500 காலுடைய இப்போ 165 ரூபா. அப்போ 24,665. இவங்க ஹை 188. அப்போ 24,688. 24,500 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா. அப்போ 24,445. இவங்க 97 ரூபா. அப்போ 24,403. அப்போது 24,500 கால் புட்டோட இன்றைய ஹைலோ பிரேக் அவுட் தான் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு எஸ்டர்டே ஹைலோவாக அமையும். அப்போது இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 24,500 கண்ட்ரோல் பிளேசஸ். இது அடுத்தது அப்படியே நீங்கள் மாற்றணும். 24,550. அப்போ 24,550 பார்க்கும்போது 24,550 அவங்களுடைய காலுடைய இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 132. நான் க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ஆகாதனால நான் க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்கல, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எடுக்கிறேன். ஆனால் மார்க்கெட் ஏதாச்சும் இறுதி நேரத்தில் ஒரு பெரிய மொமெண்டமாக இருந்தால் ஆவரேஜ் க்ளோசிங்கை வேறு எதாவது கொடுப்பாங்க. இல்லை ஸ்லோ மூமெண்ட்னால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 132 அப்படிங்கும்போது 24,682. இவங்களோடது பார்த்திங்கன்னா ஹை 153. அப்போ 24,703. 24,550 புட் வந்துட்டு 72 ரூபா. அப்போ 24,480. அடுத்தது அவங்களுடைய ஹை 119 ரூபா. அப்போ 24,119 430. இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கிய ஜோனாக பார்க்கப்படுகிறது. 24,600 நம்ம பார்த்துட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு 650 நம்ம பார்க்கலாம். அப்போ 24,650 காலுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்மளுக்கு 76 ரூபா. அப்போ 24,726. இப்போ இவங்க 115 ரூபா. அப்போ 24,535 ரூபா. இவங்களோட ஹை 94. அப்போ 24,744. இவங்களோட ஹை 178. அப்போ 24,550. அப்போ 475. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது யார் பார்க்கணும்? 24,700 கட்டுப்பாட்டு எல்லையை பார்க்கணும். அப்போ 24,700 காலுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 54. அப்போ 24,754. இவங்களோட ஹை 70 ரூபா. 24,770. புட்டோட க்ளோசிங் 142. அப்போ 24,558. இவங்களோட ஹை 200 ரூபா. அப்போ 24,209 ரூபா. அப்போ 24,490. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். 24,490. அப்போ இவங்க கட்டுப்பாட்டு எல்லையை நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் செய்ய வேண்டும். இப்போ ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு 10 அந்த மாதிரி அட் த மணியில் இருக்காங்க. புட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு டைம் வேல்யூ அப்படிங்கிறது கால் சைடு வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ கால் சைடு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு சடன் மொமெண்டமாக பிக்கப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்
அப்போ ஒரு சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன மொமெண்டம் ட்ரெண்ட் வந்து அப்சைடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ இதற்கு உறுதுணையாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்னென்னா ஓப்பன் அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கணும். அப்போ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு தன்மை வேறுபாடாக இருக்கும். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி 24,500 கால் நம்ம நேற்றைய காணொலியிலேயே சொல்லியிருந்தோம். நம்ம 190 ரூபா அப்படிங்கிறது அவங்களுடைய ஹை அப்படின்னு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட இவங்க வந்து எஸ்டர்டே ஹையை 191 ரூபாயை பிரேக் பண்ணல. இருக்கிறதுலேயே அதிகபட்சமாக 190 தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த 190க்கு மேற்பட்டு நிலை பெற்றால் சந்தையோட தாக்கம் மாறுபடும். அப்போ இந்த 190 24,500 கால் கடக்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டால் சந்தை 24,690 அப்படிங்கிற இடத்தை மறந்துவிடும். அப்போ இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதை பாருங்கள். இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துட்டால் நம்மளுக்கு 52,794 தான் நம்மளுக்கு அதிகபட்சமான ஹை, லாஸ்ட் வீக் ஹை. அப்போ நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு க்ளோசிங் அது கீழே கொடுத்துட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியும் அதை பிரேக் பண்ணலை. அப்போ 52,794 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். இன்றைக்கி ஹை 52,662, லோ வந்து 52,154. அப்போ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ரேஞ்ச். அப்போ ஓப்பனில் இருந்து 150 பாயிண்ட், அது 200 பாயிண்ட்டே நம்மளுக்கு இறங்கியிருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள் ஏறியிருக்காங்க. அப்போ இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபைட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு 52,500 கால், 52,300 புட், 52,300 கால், 52,500 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 52,300 என்ன சொல்ல வராங்கன்னு முதல் பார்த்துடலாம். 52,300 கால் வந்து நம்மளுக்கு புட்டு வந்து 100 ரூபா க்ளோசிங். அப்போ 52,200, 52,300 கால் 355 ரூபா. அப்போ 52,655. இவங்களோட ஹை 52,300 புட்டோட ஹை 319 ரூபா. 300ன்னு வச்சுட்டாலும் கூட நம்மளுக்கு 52,000. அப்போ இவங்க 475 ரூபா. அப்போ 52,775. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ 52,500க்கு எடுத்துட்டா 500 கால் 220 ரூபா. அப்போ 52,721. இவங்களோட ஹை 330 ரூபா. அப்போ 52,830. அதே மாதிரி 52,500 புட்டோட இப்போ 164. அப்போ 52,334. இவங்களோட ஹை 444. அப்போ 444 அப்படிங்கும்போது வந்துட்டு 52,000ன்னு வச்சுக்கலாம். ஒரு 50 புள்ளி தானே. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அப்பர் சைடு பார்த்திங்கன்னா இந்த 52,721, 52,830 ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். இது உற்று கவனிங்கள். இது ரொம்ப முக்கியமானது. இது இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்படி இருக்கும்போது கால் சைடு நம்மளுக்கு டைம் வேல்யூம் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு கால் சைடோட டைம் வேல்யூம் இருக்குது. அப்படிங்கிறதுனால சந்தை நாளைக்கு வந்து ஓப்பன் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்து இந்த இம்பேலன்ஸ்டு இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நாளைக்கு ட்ரெண்ட் மேல் நோக்கி போகிறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் அது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்பு அப்புறம் நாளை அட்டவணை பொறுத்து தான். ஆனால் இப்போதைக்கு தற்போதைக்கு மேலே செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் உற்று நோக்குங்கள் சந்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லாகவே நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தில் இருக்கிற டைம் வேல்யூ பேஸில் தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் தொடர் ஆய்வு செஞ்சு சுய ஆய்வு செஞ்சாலே இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அடிப்படையோடு பார்த்து வாருங்கள். கட்டண பயிற்சி இருக்குது. விருப்பம் இது கட்டாயம் கிடையாது. கட்டண பயிற்சியில் என்னென்னுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் வந்து நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அதுலேயே வந்துட்டு கட்டணம் இல்லாமையே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆய்வு செய்வதற்குண்டான குறிப்புகள் அனைத்து இருக்குது. அப்போ அதை வச்சு, அதாவது நம்ம புள்ளி வச்சாச்சு, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கோடு போடுறதோ ரோடு போடுறதோ அது உங்களுடைய திறனில் நீங்கள் பண்ணிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்தாச்சு. அப்போ அந்த ஹிண்ட்டை எப்படியெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு பயன்படுத்தலான்ட்டு நீங்கள் உங்களை யோசிக்கணும். உங்கள் மூளையை நன்றாக அதில் வந்து பயன்படுத்தினீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அடிப்படைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து அடிப்படையே நம்மளுக்கு தெரியலன்னா ஆப்ஷன் பிரீமியத்தோட
அடிப்படை தெரியலனா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்ட யோசனை அடுத்த கட்ட ஆய்வுக்கு நீங்கள் கொண்டே போக முடியாது. அதனால் அடிப்படையை கொஞ்சம் பலப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் ஆய்வை மேம்படுத்தி கொள்ளுங்கள். எப்போதுமே சுய ஆய்வு மற்றும் தொடராய்வு தான் உங்களை மேம்படுத்தும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.